டே 1 சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாருன்னா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும், போய் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ டே 2 என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைமிங் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே ஒரே டைமிங் தான். அப்பதான் வந்து நமக்கு வந்து அது டிசிப்ளின் இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகேவா? அந்த டிசிப்ளினுக்காக என்ன பண்ண போறோம், டெய்லி ஒரே டைமிங் ஒரே சப்ஜெக்ட் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கும். ஸோ ஓகே, நேற்று நீங்க 3rd லெசன் படிச்சிருப்பீங்க, இப்போ 4th லெசன் 2 மார்க் பார்க்குறீங்க. ரொம்பலாம் இருக்காது, எப்படியும் ஒரு 15 2 மார்க் இருக்குமா, அது 1 ஹவர்ல படிக்க முடியாத அவனால, படிக்க முடியலனாலும் அந்த 1 ஹவர் தான் உனக்கு டைம், அதுக்கப்புறம் அதை விட்டுறணும். ஓகேவா? அது பெண்டிங் வந்தாலும் பரவாயில்ல, நான் பெண்டிங்னு டைம் தனியாக தருவேன், அப்போ முடிச்சிக்கலாம். பெண்டிங்லாம் ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி வச்சிரு போதும். அப்புறம் 7 to 8:30 மேக்ஸில் 5.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நல்லா படிக்கிற பசங்க 10th லெசன் 9th லெசனில் 2 மார்க் அண்ட் 3 மார்க். அப்போ நாங்கள் எப்போ நான் 5th லெசன் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு தனியாக லாஸ்ட்டில் வரும். ஓகேவா? இதெல்லாம் சென்டம் கேட்டகரிஸ் மட்டும் தான் பார்க்கணும். 95க்கு மேலே 90 மேலே மட்டும் தான் பார்க்கணும். மற்ற எல்லாருமே 5.5 எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பாருங்கள், அதில் எக்ஸசைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிரேக்கு சாப்பிட்ருவீங்க சூப்பராக, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் எக்ஸாம் டைமில். ஸோ தயவுசெய்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் 9லேருந்து 10:30 வரைக்கும் கொஞ்சம் முடிஞ்சால் 11 வரைக்கும் படிக்க பழகுங்கப்பா. முடியலன்னா ஓகேவா? நான் 9 வரைக்கும் போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசனில் 5 மார்க். ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, தயவுசெய்து அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து ஒவ்வொரு வீடியோ போடணும்னு நினைக்கிறத விட பழைய வீடியோஸே நீங்கள் பார்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சர்ச் பண்ணால் வரப்போகுது, வி லேர்ன் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு ஒரு வி லேர்ன்ற வார்த்தை ஃப்ரெண்டில் போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் நம்மளோடது. சூப்பராக இருக்கும் எல்லாமே, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பயாலஜி, ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்டடி பிளான், டெய்லி ஸ்டடி பிளான் வந்து ஷார்ட்ஸில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. தமிழில் லைவ் வீடியோ பார்க்க சொல்லியிருந்தேன். லைவ் வீடியோவில் ஃபஸ்ட்டு டே 1/2 hour பார்த்துருக்கணும், இன்றைக்கி 1 hour வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? இங்கிலீஷ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை ப்ராப்பராக பிளான் பண்ணி உருப்படியாக படிங்க. இதில் எதனா டவுட் இருக்குது, இல்லைனா எனக்கு இதில் ப்ராப்ளம் இருக்குது, இதில் எதனா சொல்லிக் கொடுங்கண்ணா அப்படின்னு எதனா சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்தடுத்தது எதனா பிளான் பண்ணுறேன். இது ப்ராப்பராக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லைனா நான் கரெக்டாக முடிச்சுட்ருக்கேனா அப்படின்றவங்க சக்ஸஸ், இல்லைனா வந்து ஐ வில் டூ அப்படின்னு உங்களுக்கு என்ன ஒரு வாட் எவர் உங்களுக்கு எனர்ஜி கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து சக்ஸஸ்னு போடுங்க. அது எதுக்காகனா, அது உனக்கே தெரியாமல் அது வந்து உனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரும். அதுக்காக வந்து சக்ஸஸ்ன்னு போடுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி 30 நாளில் இன்னைக்கு டே 2 முடிஞ்சிருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது அடுத்தடுத்து 30 நாளுக்கு வந்துட்டே இருக்கும். சென்டம் எடுக்கலாம், 70 எடுக்கலாம், 80 எடுக்கலாம், எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லித்தரேன். நல்லா படிக்கிறவங்க எல்லா கொஸ்டினும் படி, ப்ளஸ் புக் இன்சைடு படிங்க. ஆவரேஜாக படிக்கிறவங்க இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் புக் பேக் மட்டுமாவது பாருங்கள். பிலோ ஆவரேஜாக இருக்கவங்க ஒரு 60 to 70% எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க வெறும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பாருங்கள். இதெல்லாமே நான் இதோட கேட்டகரியிலே சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், புக் பேக் மட்டும் பார்த்தா பிலோ ஆவரேஜ். மீடியமாக படிக்கிறவங்க 80 to 70% படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க இன்சைட் கொஸ்டின்ஸும் எக்ஸ்ட்ரா பார்க்கணும். ஓகேவா? இதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கை எல்லாத்துக்குமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இதை லைக் பண்ணாதான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வர்றது கம்மியாக்கப்படும்.